லட்சம் பேர்த்தோட கனவுல நீங்க கொள்ளி வைக்கிறீங்க சிஎம் சார். அதாவது உங்களை பார்க்க வந்து இறந்ததுக்கோசரம் மட்டுமே அரசாங்க வேலை கொடுக்கிறது என்ன விதத்துல நியாயம்? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தேசத்துக்காக போராடி உயிரை விட்டாங்களா? ஜஸ்ட் உங்களை பார்க்க வந்து உயிரை விட்டாங்க. அது கிட்டத்தட்ட 25-30 லட்சம் பேருக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமா வந்து சும்மா இருந்து படிச்சுட்டே கிடக்குறாங்க. தம்பியே ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு மட்டுமே 5 வருஷமா வந்து படிச்சுட்டே இருக்கிறான். அந்த எக்ஸாம்ஸ் வந்து வருஷம் எழுதுற ஃபர்ஸ்ட் மிஸ்ல போயிருதுங்கிற மாதிரியே போயிட்டு இருக்குது. இன்னும் ட்ரை பண்ணிருக்கிறான். அவனோட கனவுல அது கொல்லி வைக்கிறது ஆகாதா? இந்த மாதிரி வந்து ஒருத்தம் கிடையாது. கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் பக்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர்த்துக்கு பக்கம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர்த்த வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கிற மாதிரி ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு வந்து வேலையை தூக்கி கொடுக்குறது நியாயமா? எந்த விதத்தில் நியாயம்? அவங்களோட கனவுல இந்த மாதிரி தப்பான தூண்டுதலுக்கு வந்து பண்ணுறது சரியா? அவங்க தேசத்துக்காக ஏதாவது போராடின்னு பண்ணாங்களா, இல்லை தமிழ் இனத்துக்காக ஏதாவது போராடி ஏதாவது பண்ணி உயிரை விட்டாங்களா? ஜஸ்ட் உங்களை பார்க்க வந்து உயிரை விட்டுருக்கிறாங்கிறது வருத்தம் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் சலுகைகள் பண்ணுங்க, உங்களோட சொந்த பணத்தில் பண்ணுங்க. அரசாங்க பணத்திலே கூட பண்ணாலும் சரி, நீங்கள் இப்போ சிஎம் பண்ணுங்க. அரசாங்க வேலை எந்த விதத்தில் நியாயம்? அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும்.